ஹலோ மக்களே, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் இருந்து யார் வந்து எலிமினேஷன் ஆகி வெளியில் போகிறாங்க அப்படின்னா அப்சரா அவர்கள் எலிமினேஷன் ஆகி வெளியில் போகிறாங்க. இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது நாமினேஷனில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் யார் வந்து இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கவுண்டிங் கம்மியாக கண்டிப்பாக வந்து இவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த பீப்புள்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது அரோரா சின்க்ளைனர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஜே அண்ட் தென் ரம்யா, அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்சராக்கா. ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து ரொம்பவே வந்து ஓட்டுகள் வந்து கம்மியாக வாங்கிட்டு இருந்த ஆளுகள். இதுலேயும் வந்து இன்னொருத்தவங்களை சேர்த்தலாம், கமாருத்தீன் அவர்களையும் வந்து சேர்த்தலாம். இவங்க 5 பேர் தான் வந்து ஓட்டுக்கள் வந்து ரொம்பவே வந்து குறைவாக வாங்கியிருந்தாங்க. இவங்க 5ல் 1 வந்து கன்ஃபார்ம் வந்து விக்கெட் அவுட் ஆக போது நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் அப்படின்றத விட ஒட்டுமொத்த மக்களுமே எதிர்பார்த்துருந்த ஒரு பீஸ் அப்படின்னா அது வந்து அரோரா சின்க்ளைனர், நம்ம பலூன் அக்கா தான். பலூன் அக்கா பண்ணுற அந்த பலூன் தனமான கேவலமான விஷயங்களை பார்த்து நிறைய பேர் வந்து கடுப்பாகி கண்டிப்பாக இவங்க வந்து வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிறைய பேர் தங்களுடைய ஓட்டுக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. தங்களுடைய வன்மங்களை வந்து சோஷியல் மீடியா வன்மன்றதை விட தங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோவத்தை வந்து வெளியில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஒன்று நினச்சா வழக்கம் போல் பிக் பாஸ் டீம் வந்து ஒன்று நினைப்பாங்க. அதை தான் வந்து எல்லா சீசன்லேயும் வந்து பண்ணுவாங்க. அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து கம்மியாக தான் இருந்தாலுமே இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லா சீசன்லையும் இந்த விஷயம் வந்து நினைப்போம். நம்ம ஒருத்தவங்களை வந்து நினைப்போம் இவங்க வந்து வெளியில் போவாங்கன்னு நினைப்போம். பட் வந்து பிக் பாஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து எவிக்ட் பண்ணுறது வந்து வேறு மாதிரி வந்து பண்ணுவாங்க. நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று நினைப்பாங்க, நம்ம ஒன்று நினச்சா அவங்க ஒன்று நினைப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து அன்ஃபேர் எவிக்ஷன்றதை எல்லா சீசன்லையுமே வந்து பண்ணுறாங்க. 1-2லாம் இல்லை, நமக்கு தெரிஞ்சு ஒரு 3 எவிக்ஷன், ஒரு சீசனுக்கு 3 அன்ஃபேர் எவிக்ஷனாச்சும் வந்து எப்பயுமே வந்து பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைவந்த கலை. காரணம் என்ன அப்படின்னா அவங்களால ஒரு பப்ளிசிட்டி வேணும், அவங்களால வந்து இந்த ஒரு நெகட்டிவ் ஒரு பப்ளிசிட்டி வந்து வேணும். டிஆர்பிக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த டீம் வந்து எப்பயுமே வந்து பண்ணுறது வழக்கம். இதை வந்து இல்லைன்னு மறுக்கவே முடியாது. எல்லா சீசனுமே ராணுவ அவர்களை வந்து போன சீசனில் எவிக்ஷன் ஆகி போனதாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் ஒரு சில பீஸுகள்லாம் வந்து கண்டினியூவாக வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, பேர்லாம் வந்து மறந்துச்சு. ஒவ்வொரு சீசன்லையுமே அந்த நேரத்தில் அந்த டைமில் வந்து ஓட்டுகள் கம்மியாக இருக்கும், அவங்கள வந்து வேணும்னே வந்து உள்ளே உட்கார வைப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு அதிகமாக இருக்கும், அவங்களை வந்து வேணும்னே கழுத்தை பிடிச்சி வெளியில் தருவாங்க. இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அரோரா சின்க்ளைனர் அவர்கள் இன்றைக்கி எவிக்ஷன் ஆகி வெளியில் போகிறவங்க. இந்த தண்ட கருமாந்திரத்தை இந்த சனியும் பிடிச்சதை பார்த்தீங்கன்னா, சாரி இப்படிலாம் திட்டுறேன்னு எனக்கே வந்து அப்படிலாம் வந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நல்லவும் கிடையாது. ஸோ இந்த தண்ட கருமாந்திரத்தை இந்த சனியத்தை பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் அனுப்பாமல் வேணும்னே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பிகாஸ் ரீசன் ஒன்று தான், என்ன அப்படின்னா ஃபார் கண்டென்ட் ஃபார் டிஆர்பி அப்படின்ற விஷயத்துக்காக தான் இவங்க வந்து வச்சுருக்காங்க. அதுவும் அப்சரா அவர்கள் வந்து சூப்பர் பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணுறாங்களா, அவங்க வந்து சரியாக வந்து ப்ளே பண்ணல. பட் வந்து அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த கேவலமான கண்டென்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து அந்த 1 ஹவர் எபிசோடு வந்து போயிடுறதுனால இவங்களுக்கான அந்த இடம் அப்படின்றது வந்து இல்லை. அதே மாதிரி இவங்க அந்த ஒரு சாரர் அந்த அன்பு டீம்னு வாங்கலை, அந்த டீமுக்குள்ளேயே வந்து ஓரளவுக்கு வந்து அடங்கிறதுனால இவங்களுடைய பேஸ் வந்து தெரியல. ஸோ இவங்களை வந்து வெயிட் பண்ணி வந்து தூக்கிருக்கலாம். என்ன அப்படின்னா இவங்களுக்கு தேவை இந்த கண்டென்ட் தான். அது கேவலமான அந்த எச்சையான கண்டென்ட்டாக இருந்தாலுமே அதன் மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு டிஆர்பி வேணும் அப்படின்றது தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க போல். நேற்று கூட வந்து விஜய் சேதுபதி கிட்ட அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஒரு சில கொஷின் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி லைவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போகுதுங்கள்ல, இதை வந்து ஏங்க நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பர்சனலாக வந்து போயிடும். ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த விதத்தில் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து நேரடியாக வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களும் சொன்னார். உள்ள தப்பு நடக்குது, கேவலமான விஷயங்கள் நடக்குது, அதை உன்னால் சொல்ல முடியாதா? ஏன் வந்து சொல்ல முடியாது, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உள்ளுக்குள்ள வந்து இருந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, டிஆர்பி அவர் வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தால் அவர் வந்து சொல்லலாம். பட் வந்து இது வந்து ஒரு பெரிய நிறுவனம், பெரிய கம்பெனிகள்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்றனால ஸோ இந்த இடத்துல இந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து டிஆர்பி வராது, சேனல் வந்து டவுன் ஆயிரும் அப்படின்ற இந்த விஷயத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. அது அவங்களுக்கு புரியுற மாதிரி நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்து வந்து கூட்டி மலிப்பிட்டு வந்து போனார். இன்றைக்கி அரோரா சின்க்ளைனர் அவர்களை வந்து வெளியில் அனுப்பல அப்படின்னா மிக முக்கிய காரணமே என்ன அப்படின்னா டிஆர்பி தான். அக்காவை உள்ளே வச்சு அப்படின்னா கேவலமான எச்சையான கண்டென்ட்கள் வந்து கொடுப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து தெரிஞ்சே தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. பார்வதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து வைப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளியில் யார் என்ன நினைப்பாங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் நான் வந்து இருப்பேன், யார் எப்படி நினச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. பிகாஸ் பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன நான் எதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த அக்கா வந்து தயவு செஞ்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நேராக வந்து பிட் படம் நடிக்க வந்து போயிடலாம். அழகாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேர் வந்து டேமேஜில் இருக்குன்றதுனால இவங்களுடைய ஃபேஷனே வந்து அதுதான் போல். ஸோ இவங்க வந்து அந்த ஃபீல்டுக்கு போனாங்கன்னா தான் இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து சர்வீவ் ஆக முடியும். இவங்க வந்து இந்த சினிமாவில் வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர், ஒரு ஹீரோயின் கேரக்டரில் இவங்க வந்து சத்தியமாக வந்து செட் ஆக மாட்டாங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பிட்டு படத்துக்கு நடிக்க போனாங்க அப்படின்னா சூப்பராக வந்து நடிக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்களுடைய அந்த ஆட்டிடியூட், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து அழகாக வந்திருக்கிறதுனால இந்த விஷயத்தை அவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுட்டு அழகாக